டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற அந்த அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை பாலக்கோடு ஊராட்சி ஒன்றியம் எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திற்கான இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன பதவி அப்படின்னா, அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்டு இரவு காவலர், நைட் வாட்ச்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தருமபுரி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பாலக்கோடு ஊராட்சி ஒன்றிய தரப்பில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், அதாவது இரவு காவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் இரவு காவலர், இந்த 2 பணியிடங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போதைக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 3/1/2024 முதல் 11/1/2024 வரை அலுவலக வேலை நாட்கள், அதாவது காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரைக்கும் இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ அந்த பதவியின் பேர் பாருங்கள், அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட்டு, இரவு காவலருக்கு ஒரு போஸ்ட்டு. ரெண்டுத்துக்குமே சம்பளம் பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரை லெவல் 1ல் சம்பளப்படியுடன் கிடைக்கும். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2023 18 வயது பூர்த்தியாக இருந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அது இந்த கீழே கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக படித்து பார்த்துக்காங்க. ஸோ இந்திய அரசு ஆணைப்படி பார்த்திங்கன்னா 18 வயசு முடிச்சுக்கணும். ஸோ ஓசிக்கு 18 வயது முடிஞ்சு 32 வயதுக்குள் மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிசிக்கு 18 வயது நிரம்பியவராகவும் 34 வயது மிகாமல் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிக்கு 18 வயது நிரம்பியவராகவும் 37 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்கன்னா மொத்த காலி பணியிடங்களே 2 தான். இன சுழற்சி முறையில் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் மாறப்படலாம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்தளவில் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தளவில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மெயினாக மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். இரவு காவலரை பொறுத்தளவில் பணியிடங்களுக்கு அவர் பார்த்திங்கன்னா இந்த தமிழில் நன்றாக எழுத படிக்க தெரிந்தால் போதும். ஸோ இதுதான் இந்த தகுதி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விண்ணப்ப படிவம் கடைசி நாள் பாருங்கள், 11/1/2024 பிற்பகல் 5:45 மணி வரை நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். நிபந்தனைகள் நிறையா கொடுத்துருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை இந்த வெப்சைட் கொடுத்துருக்கு. தேசிய தொழில்நுட்ப நெறி வழிகாட்டு மைய இணையதளத்தில், அதாவது நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் இந்த விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் அனுப்பலாம். ஸோ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 3/1/2024 முதல் 11/1/2024 அலுவலக வேலை நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை, அதாவது 5:45 மணிக்குள் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் பாலக்கோடு என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலம் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இணையதளத்தில் இந்த பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த படிவத்தில் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். ஸோ அப்படி அனுப்பாத அந்த கல்வி வயது மற்றும் இன சுழற்சி இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது முழுமையாக பூர்த்தி பண்ணலை அப்படின்னா விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு மற்றும் இடம் மற்றும் தேதி நேர்காணல் கடிதம் கால் லெட்டர் மூலமாக பின்னர் அனுப்பி வைக்கப்படும். ஸோ தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலதாமதமாக வரும் விண்ணப்பங்களும் எக்காரணம் கொண்டும் பரிசீலிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் அவங்க அந்த ஆணையாளருக்கு உண்டு. ஸோ ஊராட்சி ஒன்றியம் பாலக்கோடு தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு இந்த சூப்பரான ஜாப் ஆஃபர். ஸோ இது பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.